மேகதாது விவகாரத்தில் மோடி அரசை நேரடியாக விமர்சித்த அண்ணாமலை. அரசியல் பாதையை மாற்றும் அண்ணாமலை. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாட்டை வெளிப்படையாக விமர்சித்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது. பாஜகவில் இருந்து விலகி வி த லீடர்ஸ் என்ற அமைப்பை தொடங்கியுள்ள அவர் சமீப காலமாக மத்திய அரசின் பல்வேறு கொள்கைகள் குறித்து தொடர்ந்து விமர்சன கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார். காவிரி நதியின் குறுக்கே கர்நாடகா மேகதாது அணை அமைக்கும் திட்டம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் அரசியல் விவாதம் தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய அரசு அளித்த பதில் தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் எதிர்ப்பை சந்தித்துள்ளது. இது குறித்து தனது சமூக வலைதள பதிவில் கருத்து தெரிவித்த அண்ணாமலை, காவிரி விவகாரம் தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அளித்துள்ள பதில் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. 2021ஆம் ஆண்டு அன்றைய மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் கீழ்நிலை மாநிலங்களின் ஒப்புதல் இன்றி காவிரி குறுக்கே அணை உள்ளிட்ட கட்டமைப்புகளை அமைக்க முடியாது என்று தெரிவித்திருந்தார். தற்போது மத்திய அரசு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் செயல்பட வேண்டும், தமிழ்நாட்டு மக்களை எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று பதிவிட்டுள்ளார். இதற்கு முன்பும் மும்மொழி கொள்கை உள்ளிட்ட விவகாரங்களில் மத்திய அரசின் நிலைப்பாட்டை அண்ணாமலை விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் பாஜகவில் இருந்து விலகிய பிறகு அண்ணாமலை தொடங்கியுள்ள வி த லீடர்ஸ் அமைப்பு உறுப்பினர் சேர்க்கை பணிகளை தீவிரப்படுத்தி வருகிறது. 50 லட்சம் உறுப்பினர்களை இணைத்த பிறகே அந்த அமைப்பை அரசியல் கட்சியாக மாற்றுவேன் என்று அண்ணாமலை ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இதனுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போதை ஒழிப்பு உள்ளிட்ட சமூக நடவடிக்கைகளையும் அந்த அமைப்பு முன்னெடுத்து வருகிறது. தமிழக பாஜக தலைவராக இருந்த காலத்தில் இளைஞர்கள் மத்தியில் தனக்கென ஆதரவை உருவாக்கிய அண்ணாமலை அதிமுக கூட்டணி, தேர்தல் வியூகம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் தனது கருத்துக்களை வெளிப்படையாக முன்வைத்தார். பின்னர் கட்சி தலைமையில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு பிறகு அவர் பாஜகவில் இருந்து விலகி தனி அரசியல் பயணத்தை தொடங்கினார். அண்ணாமலையின் சமீபத்திய கருத்துகள், குறிப்பாக மத்திய அரசை நேரடியாக விமர்சிக்கும் அணுகுமுறை, அவரது புதிய அரசியல் நிலைப்பாடு குறித்து பல்வேறு விவாதங்களை உருவாக்கியுள்ளது. ஒரு தரப்பினர் இதை மாநில நலன் சார்ந்த அரசியல் நிலைப்பாடாக பார்க்கும் நிலையில், மற்றொரு தரப்பினர் அவரது அரசியல் திசை மாற்றம் குறித்த கேள்விகளையும் எழுப்பி வருகின்றனர். இதனால் வி த லீடர்ஸ் அமைப்பின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் மற்றும் அண்ணாமலையின் புதிய அரசியல் வியூகம் எப்படி அமையும் என்பதே தற்போது தமிழக அரசியல் வட்டாரங்களில் முக்கியமான விவாதமாக மாறியுள்ளது.